வெல்கம் டு கதிர் லேர்னிங் டைம். இன்றைக்கி நம்ம கிரேட் 2ஓட இவிஎஸ் சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் சொசைட்டி, நம்ம சொசைட்டியை பற்றி தான் நம்ம நிறைய படிக்க போகிறோம். ஃபெஸ்டிவல்ஸ், லெட் அஸ் டிஸ்கஸ். வாட் ஃபெஸ்டிவல்ஸ் டூ யூ செலிப்ரேட்? வாட் டு யூ டூ ஆன் தோஸ் டேஸ்? ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவல், என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க? அந்த ஃபெஸ்டிவல் நாள் அன்றைக்கி என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க? அப்படி ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல்னால் என்ன, அதில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். Festivals are days of celebration and sharing. Festivals can be religious or national. ஃபெஸ்டிவல்னால் ஒரு டே ஆஃப் செலிப்ரேஷன். அப்போ வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், ரொம்ப கொண்டாடுவோம். அதுதான் ஃபெஸ்டிவல். அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவோம். நம்மளுடைய லவ்வோட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுவோம். ஸ்வீட்ஸு, ட்ரெஸ்ஸு, நிறைய விஷயத்த வந்து நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம், எல்லாருக்கூடையும் பகிர்ந்துப்போம். அதுதான் வந்து ஃபெஸ்டிவல் சொல்லுவோம். ஃபெஸ்டிவல் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல், இன்னொன்று நேஷ்னல் ஃபெஸ்டிவல். ரிலீஜியஸ் அப்புறம் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்னால் என்னென்னு லெசனில் பார்ப்போம் வாங்க. ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ். Kartigai Deepam is a festival of light celebrated in the Tamil month of Kartigai, mid-November to mid-December on the full moon day. Light removes darkness, it brings brightness and cheer to our lives. Rangoli or columns are drawn and houses are decorated with lamps. கார்த்திகை தீபம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நம்ம வந்து கார்த்திகை மாதத்தில் கொண்டாடுவோம். அது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நவம்பருக்கும் டிசம்பருக்கும் நடுவில் வருது ஒன்று. இது வந்து பௌர்ணமி அன்றைக்கி, அதாவது ஃபுல் மூன் டேயில் தான் வந்து நம்ம கொண்டாடுவோம். அப்புறம் வந்து இதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி, ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும். அப்புறம் லைட் வந்து எப்படி வெளிச்சம் கொண்டு வருமோ அதே மாதிரி பிரைட்னஸையும், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கொண்டு வரும். அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கோலம், ரங்கோலி, பெரிய பெரிய ரங்கோலிலாம் போட்டு அதில் விளக்கேற்றி நம்ம வந்து வீட்டையே அலங்கரித்து நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுவோம். Eid al-Adha is commonly called Bakrid. It is a festival of thanksgiving. The spirit of sacrifice is honored, so it is called a festival of sacrifice. On that day, people prepare special meat dishes and sweets and share them with all. எய்ட் உல் அதா வந்து பக்ரீத்துன்னு நம்ம வந்து எல்லாருமே சொல்லுவோம். இது வந்து என்ன ஃபெஸ்டிவல்னால் தேங்க்ஸ் கிவிங்கோட ஃபெஸ்டிவல். நம்ம வந்து யாருக்காவது நன்றி சொல்லணும், அந்த மாதிரி இது சொல்கிறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவலாக இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணுறதெல்லாம் வந்து ஹானர் பண்ணுறதுக்காக, மரியாதை செய்கிறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. அப்படி பண்ணுறதுனால இதை வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே வந்து, அதாவது முஸ்லீம்ஸ் தான் இதை கொண்டாடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீல் டிஷ்ஷஸையும் ஸ்வீட்ஸையும் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. அதாவது பிரியாணி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி, ஸ்வீட்லாம் பண்ணி எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. Easter is celebrated on the Sunday following Good Friday in March or April. It follows a period of 40 days of fasting and prayer called Lent. It is a festival of hope. Decorated eggs and sweets are shared as gifts. ஈஸ்டர் வந்து சண்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்போனா குட் ஃப்ரைடே தெரியும்ல, அது வந்து மார்ச் ஆர் ஏப்ரலில் வரும். அதுவும் ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு டே மாதிரி தான். அதுக்கப்புறம் வர்றது தான் ஈஸ்டர். இது எல்லாருமே கொண்டாடுவாங்க. இதை வந்து எப்படின்னா, ஒரு 40 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் லென்ட், ப்ரேயர் கால் லென்ட். அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹோப்புக்கான ஃபெஸ்டிவல் இது. அப்புறம் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்கரேட்டட் எக்ஸையும் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸையும் எல்லாரோடையும் ஸ்வீட்ஸு கிஃப்டெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. மகாவீர் ஜெயந்தி, ஓணம், குருநானக் ஜெயந்தி, இதெல்லாம் வந்து சில ஃபெஸ்டிவல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். தீபாவளி, கிறிஸ்மஸ், ரமதான், மகாவீர் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, ஓணம் அண்ட் குருநானக் ஜெயந்தி ஆர் சம் ஆஃப் த அதர் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட்டட் பை அஸ். இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே தீபாவளி, கிறிஸ்மஸ், ரமதான் அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டாடுற சில ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ். Religious festivals are days of prayer and are happy occasions to bond with the people around us and enjoy the special dishes that are made. Religious festivals-லாம் எதுக்கு கொண்டாடுறேன்னா, அன்றைக்கி வந்து ப்ரேயர் பண்ணி அப்புறம் நம்மளோட இருக்கவங்க கூட என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய சில விஷயங்களை தான், சில இதில் தான் ஃபெஸ்டிவல்ஸ், ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டிஷ்ஷெல்லாம் செஞ்சு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம்.
National festivals. National festivals give us a feeling of oneness. These festivals are celebrated by people all over India. On these days, we hoist our national flag with due respect in all public buildings and schools. We are proud to be Indians. இப்போ நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்னால் வந்து நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்னா, அது பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்குன்னா, நமக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம், நம்ம எல்லாமே யூனிட்டியாக இருக்கிறதுக்காக தான் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸை நம்ம கொண்டாடுறோம். அது எல்லோரும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்போல்லாம் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் அப்போல்லாம் அன்றைக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃப்ளாகை வந்து கொடி வந்து ஏற்றி நம்ம அதுக்கு மரியாதை செலுத்தி நம்ம வந்து கொண்டாடுவோம். இது எங்கெங்கெல்லாம் பண்ணுவோம்னா, ஸ்கூலு, சில பப்ளிக் பில்டிங்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் வந்து கொடி ஏற்றி நம்ம வந்து அதெல்லாம் கொண்டாடுவோம். இது வந்து நம்ம கொண்டாடுறது மூலம் நம்மளுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஒரு இந்தியன் சொல்லிக்க முடியும். அப்புறம் சம் ஆஃப் த நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ஸ் டே, காந்தி ஜெயந்தி, ரிப்பப்ளிக் டே. சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்சிது, சுதந்திரம் கிடச்சதை வந்து தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். அது வந்து 15th ஆகஸ்ட் அப்போ கொண்டாடுறோம். காந்தி ஜெயந்தினா காந்தி தாத்தாவோட பர்த்டே. அதுதான் வந்து நமக்கு மகாத்மா காந்தியோட பர்த்டே. அதுதான் வந்து நம்ம 2nd அக்டோபரில் வந்து காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அப்புறம் ரிப்பப்ளிக் டேனா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் அப்போ தான் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ். அப்போ தான் வந்து அது ரிப்பப்ளிக் ஆக தொடங்குச்சு. லாஸ் எல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணி இது பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து என்னைக்குன்னா January 26th. இப்போ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ். அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் டீச்சரோட ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.